சம்போ மகாதேவா. சிவாய நமக. நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. பாடம் பணிந்து கொண்டிருக்க நல்வரம் நமச்சிவாய நமக. ஓம் சத்யாய நமக. தொழிலுக்கும் முதல்வனாக விளங்கும் முக்கண்ண நெற்றுக்கண்ணிலே 6 நெருப்பு பொறிகள் உருவாகு. பொறிகள் 6 சரவணம் ஞானப்பல் முத சரவணப்பில விட அங்கேயாம் 6 குழந்தைகளாகி காத்திய பெண்களால் பாலூட்கி வளர்க்கப்பட்டு வருங்கால் அன்னை உமாதேவின் அரவணைப்பால் ஒருதருமாகி திருவிளையாடல் பல புரிந்து சிவனார்ந்த வருதுப்படி அவனர்களை சம்கரித்து அமரர்களை விடுவித்து ஞான சக்தியிடம் வேல் பெற்று கிரிய சக்தி தெய்வானை திருப்பரங்குடத்தில் வைத்து மனமுடித்து இச்சாசக்தி வள்ளியம்மனம் புரிவேன் தனிகாசலத்தில் அமர்ந்துள்ள ஞானவர் முன்னே மணி ஓசைவரும் பின்னே என்பது நாகமோமனிவர் வந்து கொண்டிருக்கிறார். அன்னவரின் வருகை எதிர்பார்ப்போம். ராஜபாட்டார் அடித்திருக்கும் அருமை தம்பி வசீகரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து புகழாரம் சுட்டி அன்பு சார்ந்த இடையமேலூர் கிராமத்தாருக்கும் நாடகத்தின் அமைப்பாளர் மாதிரி அன்பிற்கும் பாசக்குரிய அன்பு அப்பா ராஜநடிகரும் ஆகிய மலைச்சாமி அவருக்கும் எனது சார்பாகவும் இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாயக்குளத்தை சேர்ந்த அண்ணன் மாதவருக்கும் கிராமத்து மேடை அண்ணன் பேர் வினோத் அண்ணன் அவருக்கும் எனது சார்பாகவும் கலை குடும்ப சார்பாகவும் நன்றி நன்றி இருந்த வணக்கம். வருகிறார் கானப்பிரியர்.
இசை மேதை வருக. பாத்திர மகிழ்ச்சி முருகா. இசை பிரம்மே வருக. பல ஆண்டுகள் பிறகு பார்த்து கொண்டு சண்முகா கூறுகளையரே பல காலம் ஆயிற்று. முருகா தங்களை பார்த்தது மிகவும் மகிழ்வு கொள்கிறேன். திருலோக சஞ்சாரியே முருகப்பெருமான் மீனாகார முத்தகரே சண்முகா விஷ்ணுவின் பேரனர் சரவண பாபா நாங்கள் நலம் தானே. யாம் இருக்க பயம் முருகா. நீங்க இருக்க வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை? யாம் இருக்க பயம் வேண்டாம். கண்டிப்பான முறையே இந்த உலகத்துல யாம் இருக்க பயம் வேண்டாம் சொல்லக்கூடிய கடவுள் யாரு? நீங்க மட்டும்தான். என்னைக்கு பாருங்களே யாம் இருக்க எடுக்கக்கூடிய இடத்துல சகல செல்வாக்கும் சம்பத்துகளும் கூடும்னு விநாயகர் போட்டிருக்கோம். அதே போல ஓம் நம சிவாயன்னு சொல்லி சிவனுக்கு போட்டிருக்கோம். ஆதிவரா சக்திக்கு ஓம் சக்தின்னு போட்டிருக்கோம். அதே சமயத்தில் ஐயப்பன்ல இருந்து எல்லாருக்கும் போட்டிருக்கும் பொழுது தங்களுடைய திருநாமம் கருணை கடலை கந்தா போற்றி யாமருக்க பயமே அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குன்னா உங்களை தவிர யார் கொடுக்க முடியும்? அதனாலதான் பக்தர்களோட பிணியை நீக்கிறனாலதான் வைத்தியநாதன் ஒரு பேரு. சிக்கல் சிங்காரவன் உங்களுக்கு பேரு. குன்றக்குடி வைத்தியநாதன் பேரு. எப்படி பெருமை! தேனிமலை கந்தே, திருச்செந்தூர் செந்திலாண்டவே, பழனி தண்டாயுதவாணி அப்படின்னு எக்கச்சக்க பெருமைகளை கை கொண்டாலும் நீங்க மட்டும் தான் முருகா. அதனால இந்த உலகத்தில் ஆயுதம் தாங்கி நிற்கக்கூடிய ஒரே கடவுள் அதுவும் வெற்றிவேல். உலகத்திற்கு பேருக்கு முன்னால வெட்டி வச்சிருக்க ஒரு ஆள் நீங்க மட்டும் தானே. அப்படி ஒரு நம்மளை வந்து சேர்ந்துட்டாவே எல்லாமே வெற்றி தானாக வந்து சேரும். தோளுடைய சபையனுடைய ஏரியர் தூவன்மதி சூடி காருடைய சுடலைப்படி பூசியின் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் உனை நான் படித்தேத்த அருள் செய்த திருப்பியுடைய திருப்பிரமாவரமவிய பெம்மானவன் என்றோ செங்கையில் மாந்தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதனமு தூக்கி திங்களை ஞாயிறை கதித்த சடைமேல் தூக்கி அங்கே நாதவடி இருவர் தேடி கண்டறியாத கால் தூக்கி ஆடு தெய்வமே எமை கை தூக்கி ஆடு மனு ஒப்பற்ற பரிசக்கூடிய எம்பெருமான சிவனுடைய பிள்ளை ஆண் பிள்ளை பெற்ற ஒரே பிள்ளை நீங்க மட்டும்தானே. அதனாலதான் சொல்கிறார் எல்லா வல்ல பெருமை உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலை ஆண்மகனே வேலையான் பாட்டு. ஆண்மகனே ஒரு பாட்டு உங்களுக்கு தானே இருக்கு. அப்படி பெருமையானவர் தாங்கள் ஒரு பாத்திர மகிழ்வு கொள்கிறேன். இவ்வளவு பெருமையில நீங்க வந்து சேர்ந்த இடத்துக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டட்டும். ஆக வந்தவரை வரவேற்பது தமிழர் பண்பாடு கூறுங்கள் முருகா. அந்த வகையிலே சரி உங்களுக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு தரலாம். ஆக தேவாரத்துல போயிட்டு அப்புறம் வரவேற்பு எங்க போனாலும் ஒரு பெருமை உண்டு. வந்துருங்க தேர் எங்க போனாலும் நிலைக்கு வந்தால் பெருமை. ஆக வந்தவர்களுக்கு வரவேற்பது தமிழர் பண்பாடு. அந்த வகையிலே என்னை நாடி வந்த உங்களுக்கு இதோ ஒரு சிறிய வரவேற்பு. சேவலிப்பட்டி சேர்ந்த உதயஸ்ரீ அம்பூர்கள் இங்கே இசைக்கலை பாராட்டி 101 ரூபா அன்பில் பார்க்க எடுத்திருக்காரு. எங்களது கலைக்கு சொல்லுவாங்க இசைக்கு சொல்லுவாங்க. நன்றி கிடையாது. வணக்கம். இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே எனதன்பு உயர்வான அவயோகியே எனதன்பு உயர்வான அவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே மணிகாமை மாலத்தை
அகங்காரனின் குணம் கொள்கையை அழித்திடும் வல்லவரே அரண்பாளைய சுடர் மானிடர் அனைவரும் நல்லவரே அகங்காரனின் குணம் கொள்கையை அகற்றிடும் வல்லவரே அரண்மாலைய சுடர் யாவிடும் அனைவரும் வல்லவரே நீரும் எங்கெங்கு சென்று நேராக ஏறு கண்ணீர் நேராகவே நீதங்களை இறக்கின்று நீரான இனிதான துறையான இசை வேதையே உலகத்தின் நலனை உலகத்தின் நலனை கழக வடிவில் உயர்த்தும் உத்தமரே முருகன் முருகா யாழ் வித்தகரை வாருங்கள் தங்கள் வருகை என்று பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லது. தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? படிவளவா பழக்கமோர் துறக்க தந்தார் செயல்படைகள் அற்புதமான திரைச்சோலை மத்திகளே பெருமைக்குரிய கனி ஒன்றை கண்டேன். கண்டு வந்தது கனி, பார்த்தது நாரத முனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி, சேர்க்க வேண்டியது திருத்தணி. இந்த கடியினால் எவருக்கும் கிடையாது பிணி, சொல்வது பணி, எவருக்கும் கிடையாது பிணி. திரைச்சோலை மத்தியிலே கனி, மத்தியிலே கனி இருப்பதாக தெரியவில்லை என்றாலும் இருப்பதோடு நினைத்துக் கொள்வதுதான் கடிகளுக்கு சிறப்பு. கண்டது கனி, ஆம். பார்த்தது நாரத முனி, அடைய வேண்டியது சுப்பிரமணி. இதுவே உங்களுடைய பணி. உண்மைதானே? இத்தனை நீ போட்டுட்டு கடைசியில் நிறுத்து நீ என்று சொல்லாத அளவுக்கு நாம் பெருமையோடு செல்ல வேண்டும் முருகா. கவலை இல்லை இனி. ஆம் முருகா, நீங்க வந்துட்டா என்னைக்காவது கவலை கண்ட வருமானத்தை தருவதற்கு கவலை இருக்கிறதா? வந்தவனைக்கு வருகின்ற வல்வனைக்கு கந்தன் என்று சொன்னாலே கலங்கும் இருக்காங்க. பிழைகள் எல்லாம் தீர்க்கக்கூடியவர். அதனால உங்களுக்கு பேரே பிழைகள் எல்லாம் தீர்த்து சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய சிங்கார வேலன்னு பேர். அதனால முருகப்பெருமானே ஏற்கனவே கொண்டதில்லை கனி. ஆமா, அதனால கிடைத்தது ஒரு முளை கோவண துணி. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, கிடைச்சதுல ஒரு முளை கோவண துணி. முருகா, இப்ப கண்டு வந்த கனினால அந்த கோவண துணி அவுத்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுமோ? நாங்கள் வருத்தப்பட வேண்டாம் முருகா. ஆரம்பத்தில் கொண்டு வந்த கனியால் கோவணத்தை கட்டணிய, இன்னைக்கு கண்டு வந்திருக்க கனினால கட்டின கோவணத்தை நம்ம அவுக்கணும். புத்தாட உடுத்துவதற்காக முருகா ஏதோ அவுத்து பார்க்கணும்னு ஆசையில வந்திருக்கு. உண்மையாதான முருகா? கோவணாண்டியா மட்டும் இருக்கீங்களா? பவனிக்கு போனீங்கன்னா ஆண்டியா காட்சி கொடுக்குறீங்க, ராஜா அலங்காரத்திலையும் காட்சி கொடுக்குறீங்க. அப்ப ஆண்டியும் ராஜாவாக மாறுவான், ராஜாவாக இருப்பவனும் ஆண்டியாக மாறுவான். அதனால தத்துவம் கீழே இருப்பவன் என்றைக்கும் ஒரு நாள் மேலே வருவான். அதுக்காக முருகா இந்த உலகத்தில் ஐவருக்கு முத்தி கொடுக்க நீங்க போனீங்க. ஆண்டி கோலம் எதுக்கு நினைக்கிறீங்க? இந்த உலகத்திலே மத்தால சொல்லுவாங்க வன மாதிரி விஷத்தங்கையும் பார்க்க முடியாது. ஆனா ஒட்டுமொத்த விஷமாக 9 விஷத்தால செஞ்சாலும் நீங்க மட்டும்தானே நவபாசன கந்தனாக. உங்களுக்கு முன்னாடி எந்த விஷமும் ஒண்ணு செய்யாது முருகா. அப்படிப்பட்ட ஆண்டி கோலத்துல நவபாசனத்தை பாக்குறதுல மனிதர்கள் பார்த்தாங்கன்னா உடம்புல இருக்க நோய் அனைத்தும் பிணிகள் நீங்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதுல இருக்கக்கூடிய சந்தனத்துல சாத்தி வச்சு வேர்க்கக்கூடிய துளிகள் இருக்கு பாத்தீங்களா? அந்த வேர்க்கக்கூடிய துளிகளை பிரசாதத்தோட கலந்து சாப்பிடும் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா? கௌபீன தீர்த்தம்னு பேரு. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, முருகனை போய் ஆண்டி கோலத்துல பாக்குறதா? அப்படி நினைக்க கூடாது. ஆண்டினா என்ன அர்த்தம்? தன்னை அண்டி வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவன் ஆண்டி. அதனால பெருமை. நம்மூர் சமணிப்பட்டியில சாமியினுடைய பேரே ஆண்டி பாலகர். ஆண்டி பாலகர்னா என்ன அர்த்தம்? பாலகர்னா குழந்தையின் அர்த்தம். ஆண்டி ரூபத்துல போனவர் முருகப்பெருமாள். இன்னைக்கும் எங்கே விடாத பெருமை. கிட்டத்தட்ட ஒரு 64 அடி உயரத்துல ராஜ கோபுரம் இன்னைக்கு இருக்குதுன்னா 60 வீட்டுகளுக்குமே இல்லாத பெருமையாக இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்குன்னு என்ன முருகார்த்தம்? முருகனுக்கு பெருமை. முழுக்க முழுக்க கல்லாலாக செய்யப்பட்ட ஒரு ராஜ அலங்காரத்துல ராஜ கோபுரம். இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னா, முருகனே இங்க காவடி எடுத்து ஆடுறதா, பக்தர்களுக்காக ஆடுறதா ஒரு விசேஷம் இருக்குல்ல. அப்ப எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. அதனால எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பெருமை இருக்கு. தெய்வத்துக்கு பக்தர்கள் தான் ஆடுவாங்க கண்டிப்பா முறையில. ஆனா காவடி ஆட்டம் யார் எடுத்து ஆடி நினைக்கிறீங்க? உலகத்திற்கு ஒவ்வொரு தனிப்பட்ட பெருமை இருக்கு. காவடி ஆட்டம் ஆடுறதே முத யாரு கொண்டாந்தது? இடும்பன் தானே. இடும்பன் முதல்ல போறாரு. சக்திகிரி சிவகிரி 2 மலையை தூக்கிட்டு வர்றாருல. அப்படி தண்டத்திலே கொண்டு வரதுல காவடி பின்னால மறுவுது. அதனால இன்னைக்கு முதல் வணக்கம் இடும்பனுக்கு, அடுத்து உங்களுக்கு. அப்படிப்பட்ட பெருமை இருக்குல்ல. அரக்கனுக்கு கூட முதவடிவார் குறுக்கம் கொடுத்தால் தானே நீங்க. அப்புறம் என்ன இருக்கட்டும், எப்பவுமே பக்தர்களுக்கு தான் முதலிடம். ஆமுருகா, அப்படி இருக்கிற நேரத்துல கடவுளை காண முயலுகிற பக்தர்கள், கடவுளை கண்டு தெரிந்தவர்கள் சித்தர்கள், இல்லாதவருக்கு இன்றதை செய்கின்றதா கொடுக்கணும். அதனாலதான் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இருக்கு. இன்னைக்கு திருச்செந்தூர்ல பாருங்களேன், இறக்க மட்டும் இல்ல, சாமியை கும்பிட்டு வரும்போது மேல இருந்து ஏத்தம் தானா, ஏறி வர மாதிரி தான் இருக்கும். ஏன் இருக்கு நினைக்கிறீங்க? உங்களை கும்பிட்டு வந்தா எல்லாருக்கும் உயர்வான வாழ்க்கை தானே. குடுப்பியல்ல நீங்க பாக்குறத பார்த்தா குடுப்பியா தெரியல. திருச்செந்தூர் போய் பாருங்களே. சரி, முருகனோட விக்கிரகத்தை பாருங்க. என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட இருக்கும். சிரிச்ச முகம் அப்படியே இருப்பாங்க. ஏன் அந்த இதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல திருச்செந்தூர்ல எல்லா உள்ள சிலை ஒரு காலத்துல திருட்டு போகுது. திருட்டு போன பின்னால தச்சுக்காரருடைய ஆட்சியில கொள்ளையடிச்சு போகும்போது கப்பல்ல இந்த சிலை ஏத்தி போறா முருகப்பெருமானுடைய சிலையை. என்னைக்கு முன்னால புயல் காத்து அதிகமா வீச இல்ல இத்தனை சிலை இருக்கும் போது இன்னைக்கு நம்ம களவாண்டு வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு முன்னால காத்து வீசுதே, கப்பலே கவுர நிலைமைக்கு ஆகி போச்சா. அப்பதான் திருச்செந்தூர் எடுக்கப்பட்ட அந்த சிலையை கடல்ல தூக்கி போடுறாங்க. கடல்ல தூக்கி போட்ட புல்ற அந்த சிலை பல ஆண்டுகளுக்கு பிறகு வடமலைய புலப்பருடைய கனவுல தோண்டி எல்லா இடத்துல இங்கதான் நான் இருக்குன்னு சொல்லும்போது திருச்செந்தூரிலே வேளாறும்னு ஒரு பாட்டு இருக்கா, வேலுல இருந்து எலுமிச்சம்பழம் மதக்கும் போய் எடுத்து பாடுறான்னு சொல்லும்போது அங்க இருந்து உங்க விக்கிரத்தை எடுத்து மறுபடியும் வச்சாங்க. இன்னைக்கு மீன் அரிச்ச மாதிரி முகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? திருச்செந்தூர்ல அங்க இருக்கு. அறுபடை வீடுகள்லயும்
அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூருக்கு மட்டும் ஒரு என்ன சிறப்பு பாருங்களே. இன்னைக்கு ஒரு சிறப்பு என்ன, முக்கியமான சிறப்புன்னு சொல்லுங்க பாப்பா. எல்லாம் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச சிறப்பு என்னன்னா எல்லா படை வீடுகள்லயும் கோபுரங்களை பாருங்க சரி வண்ணங்கள்ல இருக்கும். ஆமா, திருச்செந்தூர்ல மட்டும் கோபுரங்களை பாருங்க வெண்மை நிறத்துல இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம்? கடல் காத்து. சரி, உப்பு காத்துக்கு அந்த இதெல்லாம் அரிச்சிருமேன்ற காரணத்தினால அந்த காலத்துல இருந்தே இன்ன வரைக்கும் அப்படி இருக்கு. அந்த நடைமுறையிலே வர்றாங்க. அதனால இன்னைக்கு நாளைக்கு ஒரு கிணறு அங்கதான் இருக்கு. தீர்த்த மாடி பெருமை சேர்க்கக்கூடிய இடமாக எல்லாம் சிறப்பு தான் முருகா. அப்படிப்பட்ட பெருமையான நேரத்தில் உங்களை பார்க்க வந்திருக்கிறது. கண்டு வந்த கனியை கொண்டு வந்திருக்கலாம் அல்லவா? கொண்டு வந்திருக்கலாம் முருகா. இருந்தால் நான் கொண்டு வரதுக்கு நீங்க போய் எடுத்து வர்றதுக்கு சிறப்பு இருக்குல்ல. கண்டு வந்த செய்தியை மட்டும் கொண்டு வந்திருக்கீங்க முருகா. பெருமையான கனியா, பெருமையான கனி, சிறப்பான கனியா, சிறப்பான கனி. சிறப்பு இருந்தால் கூறுங்களேன். கூறுங்கள், கேளுங்கள் முருகா. சக்கரவாக ராகத்தில் அந்த கனியுடைய கணிக்கும் தேன்காரி மந்தனுக்கு வேலிக்கும் ஒரு பூந்தடிகை கண்டு மனம் முறித்தேன் குமரா. குமரா குமரா மாங்கனிக்கும் தேன்களே மங்கனிக்கு வேலிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் முறித்தேன் குமரா. அத்தனிகை இக்கணமே, அத்தனிகை இக்கணமே கொய்யாமல் கொய்யாமல் கொய்தழைத்துக் கொள்வாய் குமரா. குமரா குமரா சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது. சிவமயமாக சிந்தையில் சிவயோகம் வருகிறது. வணங்களாடும் அண்ணாமலையே வணங்களாடும் அண்ணாமலையே உனது விழிகள் கால் கொடுத்திடே மாதிருதி பரமாதிருதி அண்ணாமலையாடு உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் கவர்ந்தோடி. அண்ணாமலையாடு எங்கள் அன்பில் கலந்தோடி உண்ணாமுலை நாதா எங்கள் உள்ளம் கவர்ந்தோடி. வாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேலே நிற்கும் பூங்கனியை கண்டமனம் பூரித்தீர்கள். பூங்கனியை போன்ற மிருதுவான கனியா? நம்ம மிருதுவான கனி. தொட்டு பார்த்தீங்களா? தொட்டு பார்க்கல, ஆனா இப்படித்தான் இருக்க ஒரு கணிப்பு சக்தியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமுருகா, கங்கன மார்க்கமா வரும்பொழுது கனியை பார்த்திருக்கீங்க. பார்த்தேன். கனியை பார்த்த உடனே கந்தா சமர்ப்பணம். உண்மை. அப்படி கூறிவிட்டு அப்படிப்பட்ட பெருமை முருகா. இந்த உலகத்தில் கந்தனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட பொருளை ஒருபோதும் தருவது கிடையாது. ஆமா, எனக்காக பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக மட்டும்தான். சிறப்பான யாருக்குமே போற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனியோட மகத்துவம் உங்களுக்காக மட்டும்தான். இந்த கனிய மத்த ஆளுக கொண்டு வந்திருந்தா கூட அவ்வளவு சிறப்பு இருக்காது. கண்டிப்பா நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா உண்மைதான் முருகா. சிறப்பான கனி. என்னைக்குமே தெருத்தருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டுனாரு. எனக்கு அதுக்கு சுயநலம் வச்சுக்கிட்டு அதை பொதுநலத்திற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்டது முருகனுக்கே போட்டு பல பாட்டுகள்ல வரி வச்சு. ஆமா ஆமா. ஆக கனிகள் பெருமையான கனிக்கு ஸ்லாக்கம் மன்ன மோனியே 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 மார்க்கத்தில் கண்ட கனிகள் குற்று ஆகாதில் கண்ட கனிகள் குற்று ஸ்லாக்கம் மன்ன மோனியே கனியில் ஸ்லாக்கம் மன்ன மோனியே சுபகாதும் கண்காணிக்கு சுபகாதும் கண்காணிக்கு அவை நோக்கு பொழுதே நோக்கும் பொழுதே புறங்களுக்கெல்லாம் நோக்கு பொழுதே ஐப்புறங்களுக்கெல்லாம் சுபகாதும் கண்காணிக்கு கனிகள் கனிகள் நோக்கும் பொழுதே ஐம்புலனுக்கெல்லாம் செய்யக்கூடிய கனி. அமுருகா கண்ணால் பார்க்கலாம். நீங்க எதை அந்த கனியை நோக்குனீங்களா? பார்த்தல்ல, பார்க்க கிட்டதான் கனி இங்க இருக்குன்னு ஒரு விவரத்தை சொல்றேன். கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் ருசிக்கலாம். ருசிச்சு பார்த்தீங்களா? ருசிச்சு பார்க்கல முருகா. இந்த கனியுடைய மகத்துவம் பேரை சொல்லும் போது இனிக்குது. சொல்ல சொல்ல இனிக்குதுடா முருகான்றோம்ல. ஆமா, அதுபோல இந்த கனியுடைய பேரை சொல்லும் போது உள்ளமெல்லாம்
இனிக்காம நிக்கிறது. இனிக்குது. அத சொல்றேன். இனிக்குதா இல்ல ஈனிக்குதா? நின்னுச்சுனாதே கனி நல்ல கனி அர்த்தம். ஆமா. இப்போ ஒரு கனி இருக்குன்னு வச்சுங்களே, கனியில ரசாயன பொருள் தெளிச்சிருந்தோம்னா ஏதாவது போய் உட்காருமா? அப்போ ஒரு ஈ போய் உட்காருதுன்னா அது எப்படி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாலையில பாருங்களேன், வண்டு வந்து முக்கியம். எம்புட்டு ஈ வருது பாத்தீங்களா? அப்ப நறுமணம் எங்க இருக்கிறதோ அங்கதான் போகாது. எந்த மலர்ல ரசாயனம் தெளிக்கப்படுதோ அங்கதான் போகும். அப்ப கனியில ஈ போய் உட்கார்ந்தாலும் நல்ல கனி தானே அர்த்தம். நீங்க வருத்தப்படுறீங்க? அது ஒண்ணும் இல்ல. உள்ளத்தால என்ன செய்யலாம்? உள்ளத்தால நினைக்கலாம் முருகா, இது ஒப்பற்ற கனி, உலகம் போட்டக்கூடிய உத்தம கனி அப்படி நீங்க நினைக்கலாம். நினைச்ச உடனே அணைக்கணும். அந்த அணைக்கிற அனுப்புல காலம்புற அந்த கனி நம்மளே நினைக்க. கண்டிப்பா முருகா, நினைக்கிற அளவுக்கு அணைச்சிடலாம், தப்பு இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் உழைக்கணும். கண்டிப்பான முறை நீங்க அணைக்க மறந்துட்டீங்க. அணைச்சதுன்னு அணத்தல கொடுத்தா பார்த்து பத்திரமா என்ன அப்படி சொல்றீங்க? அனல்ல இருந்து வந்தால் தானே அணத்தல கொடுக்க முடியும். அதனால சரி பண்ணிடலாம். அப்படி இருக்க காரணத்தினால பச்சைகள் கண்டால் நேரம் மழை பற்றி அண்ணாதும் நேரம் மழை பற்றி பசித்திராதோ சொல்லி பசித்திராதோ சொல்லி பசிகள் கண்டால் பறந்தோடும் ஆகையால் பட்ட முடாடி கனியை பார்த்த உடனே பறவையினங்கள் பறந்தோட காரணம் எட்டாவது உயரம் முருகா. கனி இந்த உலகத்தில் இவருக்கு எட்டாவது உயரத்தில் இருக்கு. பட்சியினங்களுக்கு எட்டலைன்னா எனக்கு மட்டும் எப்படி மனம், வாக்கு, காயம் இந்த மும்மல பட்சிகள் எட்டாவது உயரத்தில் கனி இருக்கிறது முருகா. எட்டும் எனக்கு கிட்டும். எட்டு நீ எட்டி பிடிக்கணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி திருவினையாக்கும். அப்போ உங்க முயற்சி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் கனியை பிடிச்சு. எது ஏறி பார்த்தீங்களா? நம்மளுக்கு வேலை இல்ல முருகா. தேவைப்படும் தானே ஏறி பார்ப்பேன். ஒரு தேனை நக்குன்னு ஆசைப்படுறது தேன் எடுக்க ஆசைப்படுவேன். நம்மளுக்கு தேவை இல்லைன்னு அதுக்கு எது ஆசைப்படுறோம். அதே தேன் வேற இடத்துல இருந்தா இப்ப யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? முருகா வேற இடத்துல இருக்க பத்தி பிரச்சனை இல்ல. தேன்ன்றது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாம் ஒரு பழமொழி. இந்த இடத்துல முயலாத வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. எப்படா தேனை எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டு எடுக்க முடியுமா? ஆக இந்த இடத்துல இந்த தேனை எனக்காக வந்திருக்குன்றீங்க. முருகா, இது சாதாரண தேன் அல்ல, செந்தமிழ் தேன்மொழி. செந்தமிழ் தேன் அப்படி ஒரு தேனுக்கு இருக்கட்டும். மாப்ள எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க இவ்வளவு நேரமா கனி கனின்றீங்களே, சரி தாங்கள் கண்டு வந்தது கனியே அல்ல முருகா. கண்டு வந்த ஒரு கண்ணியத்தை. கண்ணி எதுக்கு கனி கனி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்துல கனினா உங்களுக்கு பார்த்தோம் இல்ல, ஒன்னு பார்த்து வந்து ஒரு வள்ளியத்தை பார்த்து வந்து வள்ளியை பார்த்து வந்திருக்கேன். என்ன செய்யணும்? அண்ணவளை சீக்கிரமா திருமணம் முடிக்கணும். திருக்காட்சி தரணும். சென்று வரட்டுமா? என்ன முருகா பேர சொன்ன சென்று வரட்டுமா? நல்லா இருக்கு. என்ன அதுக்கு இந்த ரூபத்திலே வா. இந்த ரூபத்துல நீங்க போக கூடாது. வந்தது கந்தன் வேலையை முடிச்சு போடுவா. நம்மளுக்கு வந்த ரூபமே தெரியாத அளவுக்கு மாற்று ரூபத்துல போகணும். மாறு வேடத்தில் செல்ல வேண்டும். முருகா, அண்ணவள் இருப்பது வேடுவையிலும் அவள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேடனா போங்க. கருமாறிவன் உருமாறி சென்று அண்ணவளை கரம்பிடித்து இந்த உலகத்திற்கு எனக்கு காட்சி கொடுங்க. அதுபோல சொல்லுவாங்க. ஆமா, பொண்ணு ஆகப்பட்டாலும் புதன் ஆகப்படாது. கண்டிப்பா முருகா. அந்த மாதிரி சீக்கிரமா நீங்க பொண்ணு சரி கையின்னு ஓடல காலு ஓடல வருத்தப்படாம கை காலு ஓடலைன்னு நம்ம வேற கணக்குல வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சரக்கு இருக்கு. சரக்கு முறுக்கு முருகா. தமிழ் சரக்கு ஏத்துற ஆளுக்கு எப்படி கை கால் ஓட நினைக்கிறீங்க? பறக்க வேணாமா? அப்படிப்பட்ட பெருமை ஆக திருமணம் காந்தர்வனும் கடிமணம் புரிய வேண்டும். திருமணத்துக்கு வருவீர்கள்? கண்டிப்பா வரேன். வருவீங்களா? எங்க தான் வரேன். எனக்காக என்ன கொண்டு வருவீங்க? உங்களுக்காக ஒரு 3 ஒண்டாரே பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படியே யார்ட்டும் சொல்லிவிடாதீங்க. சீக்கிரமா கொண்டு வரீங்களா? வரேன். என்ன கொண்டு? 3 பாமாலை பாடி கையில் 2 பூமாலை. பாமாலை 1 பூமாலை 2 மொத்தம் 3 மாலை. 3ஓட வரேன். 3ஓட வர்றீங்க? ஆமாங்க. என்ன சரி 3ஓட வாங்க. ரொம்ப 3ஓட வந்தா பிரச்சனை இல்ல. ஏன்னா 3 போயிட கூடாது. ஒரு 3ஓட நிப்பட்டில பஞ்சாயத்து இல்ல. ஆமா 3 நல்லா இருக்குன்னு 3 போனோம்னா தான் சிக்கல். ஆனா நீங்க 6 வச்சிருக்கால நீங்க என்ன கேட்கலாமா? சரவண பவன் என்பது மொத்தம் 6 எடுத்து உங்களுக்கு வேணா 3 வாங்கிக்கங்களே. ஏனா முருகா, நான் பட்டெடுத்த பரலோகத்தை நாடிக்கொண்டிருக்கிறேன். அதனால வருத்தப்படாத. பூமாலை கொண்டு பாவம் தங்களுக்கு யாருக்கும் கிட்டாத புகழ் மாலையோடு பாலுக வெகு சீக்கிரமாக காட்சிகிறீர். சென்று வருகிறேன். போயிட்டு வாங்க முருகா. பாலுக விளாண்டு வெட்டி ஓகே. அதனால எங்க ஊர் பெருமையை சொல்லிட்டு அப்பு என் ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடு நீரும் போகிறா. ஊரு மதுரை பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடு நீரும் போகிறா. நீ தூங்கும் இரவும் தூங்கும் ஆகாத நிறவும் தூங்கும். நான் தூக்க மாட்டேன். என்னோடு நூலும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை, என்னோடு நூலும் இல்லை, என்னோடு வாழும் இல்லை. காத்தோடு போகும் காத்தாடினார். ஊரு மதுரை பக்கம் பாட்டு மனசில் நிற்கும். நான் பாடு நீரும் போகிறா.
நல்ல உள்ளங்கள் கைத்தட்டி பிரமேசத்தவர்களுக்கும் அன்பளிப்படுத்த பிரமேசத்த அருமை அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அன்பளிப்படுத்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் கண்டளிக்கக்கூடிய அத்தனை ரத்த சொந்தங்களுக்கும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறந்த ஒளிபரப்பு நிலையத்தவர்களுக்கும் ஊடகத்தின் வாயிலாக உள்வாங்கக்கூடிய அருமையனார் கிராமத்து மேடை மற்றும் மதிப்புக்குரிய மாயக்குளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் மேலும் எங்கள் இசை சக்கரவர்த்திகளுக்கும் நெஞ்சாத நடிகை உருத்தாக்கி கொண்டு இந்த இடத்திலிருந்து உங்களை விட்டு பிரியாமல் விடைபெறுவது உங்கள் செமணிப்பட்டியைச் சேர்ந்த அடியே ஜெயபார்த்திவன் என்று கூறி விடைபெறுகிறேன். அன்புள்ளங்கள் அத்தனைவர்களுக்கும் நன்றி. நடிகர் நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நான் வளர்த்து சென்ன கிளி கண்ணில்லாடுது கண்ணில்லாடுது நண்டூருது நரியூருது அன்பூருது நரியூருது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில்லாடுது எல்லாம் கண்ணில்லாடுது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில்லாடுது எல்லாம் கண்ணில்லாடுது நண்டூருது நரியூரு நண்டூரது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில்லாடுது நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில்லா
ஆடுது என் கண்ணில் ஆடுது நண்டூரு நரியூரு நண்டூரு நான் வளர்த்த செல்வத்தில் கண்ணில் ஆடுது என் கண்ணில்